ஸோ நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஹேர் கட் பண்ண வந்துச்சு. இல்லை இது வந்து ஸ்கேல்ப். ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு பிரியா ஷைன்ஸ் யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு தான் நண்பர்களே தி டே. என்னோட ஹேர் கட் இன்னைக்கு தான் நான் பண்ண போகிறேன். அதாவது கிட்டத்தட்ட ஹேர் கட், அதாவது டிஃப்ரெண்டான ஒரு லேயரோ ஒரு ஃபெதர் கட்டோ பண்ணி 3 வருஷம் ஆயிட்டு நண்பர்களே. நான் வந்துட்டு ட்ரிம் பண்ணியிருக்கேன். எப்போ பண்ணேன்னா அதுவே 1.5 வருஷத்துக்கு மேலே இருக்கும் ட்ரிம் பண்ணியே. ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம வந்து ஹேர் கட் பண்ண போகிறோம். எனக்கு லாங் ஹேர் அழகுன்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. எனக்கே நானே ஃபெல் பண்ணியிருக்கேன். இப்போ லாங் ஹேர் அப்படியே தான் இருக்க போது. ஜஸ்ட் லேயர்ஸ் இல்லைன்னா ஃபெதர்ஸ் அந்த மாதிரி ஒரு ஹேர் கட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்துட்டு கொஞ்சம் கலர் பண்ணலாம். இந்த வயசில் என்ஜாய் பண்ணாமல் இன்றைக்கிங்க பண்ண போகிறோம் அப்படின்னு. என்னோட லாங் ஹேர்லாம் நான் ரொம்பலாம் கட் பண்ண மாட்டேன் நண்பர்களே, கவலைப்படாதீங்க. அண்ட் நல்லா ஒரு அண்ட் இங்கே கீழெலாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்பிளிட் எண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை எல்லாத்தையுமே நம்ம அழகாக எல்லாத்தையுமே அந்த களை பிடுங்குதல் மாதிரி எல்லா முடியும் அழகாக எல்லாத்தையும் வெட்டி இன்றைக்கி வந்துட்டு நீங்கள் என் கூட சேர்ந்து என்னோடய ஹேர் கட் vlog தான் நண்பர்களே பார்க்க போகிறீங்க. எனக்கே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. நான் இது வரைக்கும் கலரிங் பண்ணது கிடையாது. என் முடியை நான் ஓவராக டச் பண்ணது கிடையாது. எப்போவுமே ஒரு பயம் எதுவும் ஆயிருமோ அப்படின்னு. பட் இப்போ அப்படி கிடையாது. இன்றைக்கி வந்து நம்ம மாஸ்க் காட்டுறோம் நண்பர்களே. ஸோ வாங்க நம்ம போயிட்டு சூப்பராக ஹேர் கட் பண்ணிட்டு வரலாம் நண்பர்களே. இப்போ வந்துட்டு நம்ம வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு ஹேர் கட் பண்ணுறதுக்கு. ஸோ இதான் நண்பர்களே என்னோட லாங் ஹேர் பார்த்துக்கோங்க. அப்படியே தான் லாங் ஹேர் இருக்க தான் போகுது. பட் வந்துட்டு கொஞ்சம் லேயர்ஸ் இருக்கும். இது ஸ்ட்ரெயிட்டாக ஒரே மாதிரி ஆகிட்டா என்னோடய ஹேர் எல்லாத்தோட லென்த்தும், அதனால கொஞ்சம் லேயர்ஸாக புஷுன்னு இருக்கும் நண்பர்களே. அப்புறம் வந்துட்டு லைட்டாக அங்கங்கே சிவப்பு கலர் வந்துட்டு நதி ஓடும். நைல் நதி ரெட்டில் தானே இருக்கும் அது. நண்பர்களே நம்ம பார்த்தீங்கன்னா பார்லருக்கு வந்துட்டேன். ஸோ வந்த உடனே என்னோடய லாங் ஹேர் தான் நான் பார்த்துட்டே இருந்தேன். அண்ட் லைட்டாக கொஞ்சம் பயமாக இருந்துச்சு அண்ட் கொஞ்சம் எக்ஸைட்டிங்காகவும் இருந்துச்சு எப்படி இருக்க போகுது அப்படின்னு. ஸோ நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஹேர் கட் பண்ண வந்துச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் ஹேர் கலரிங் பண்ண போகிறாங்க. ஹேர் வாஷ் பண்ணிட்டு பயமாக இருக்கு நண்பர்களே. ஃபஸ்ட் டைம் பண்ணுறாங்க ஹேர் கலரிங். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஹேர் வாஷ்க்கு தான் நண்பர்களே போயிருந்தேன். ஸோ அது நல்லா மசாஜ்லாம் பண்ணி நல்லா ஹேர் வாஷ் பண்ணி விட்டாங்க. ஸோ அந்த டேண்ட்ரஃப் அதெல்லாம் வந்துட்டு நல்லா கிளியர் பண்ணி விட்டு, எனக்கு அவ்வளோவா இல்லை அண்ட் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஷாம்பு வந்துட்டு என் தலையில் ஒரு 2 மினிட்ஸ் வந்து அப்படியே விட சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அடுத்து கொஞ்சம் இடம் விட்டுருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா என்னோடய ஹேர் லென்த் வந்துட்டு அவ்வளோவா குறைஞ்சிருக்காது. ஜஸ்ட் ஸ்ப்ளிட்டன்ஸ் எல்லாம் கட் பண்ணி அந்த லாங் லேயர்ஸும் அவ்வளோ அழகாக கொண்டு வந்திருந்தாங்க. நானும் வந்துட்டு ஹைட் கம்மியாயிரும்னு நினச்சேன். பட் சுத்தமாக கம்மி ஆகவே இல்லை நண்பர்களே. அழகாக வந்துருந்துச்சு. அப்புறம் ஹேர்லாம் கட் பண்ண பிறகு திரும்ப ப்ளோ ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஹேர் கலரிங் தான் போக போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட 3 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் கட் பண்ணும்போது நான் 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ என்னோடய ஹேரெல்லாம் ஜடை பண்ணுற அளவுக்கு நிறைய ஹேர் இருக்கும். நான் கீழே முடி விழுந்ததெல்லாம் இப்படிலாம் இல்லை நண்பர்களே. கொத்து ஒரு அமேசான் காடே கடந்த மாதிரி இருக்கும். பட் இந்த டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், முடி அவ்வளோவாலாம் குறையலை. ஜஸ்ட் வந்துட்டு ஸ்ப்ளிட்டன்ஸ்லாம் அந்த ஒரு நல்லா அழகாக ட்ரிம் பண்ணியிருக்காங்க. எனக்கு அது பார்த்தாலே தெரியுது. நல்லா என் முடி வந்துட்டு நல்லா புசுன்னு ஹேர் வந்துட்டு நான் உங்களுக்கு நீளம் காட்டுறேன் பாருங்களேன். அந்த நீளம் வந்துட்டு அவ்வளோவாலாம் கட்டையாலாம் ஆகலை. அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் அப்படியே வெயிட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு நிறைய பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்ட்டிஷன் எடுத்து ஹேர் கலர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ என்னோடய ஹேர் கலரிங் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஃபுல்லாகவே சஜஸ்ட் பண்ணது எனக்கு வந்துட்டு ரெட் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்.
ஆனால் நான் ப்ரீ லைட்னிங்லாம் பண்ணோம்னா நம்ம ஹேர் ரொம்ப டேமேஜாக ஃப்ரிஸியாக தும்பு கட்ட மாதிரி, அதாவது விளக்கமாறு மாதிரி தான் ஆகும் நண்பர்களே. அதனால எனக்கு என்னோடய ஒரிஜினல் ஹேர்லேயே அப்படியே பண்ணியிருக்கேன்ட்டேன். ஏன்னா இந்த கலர் ஃபேட் ஆனாலும் என்னோடய ஒரிஜினல் ஹேர் கலர் பிளாக் வந்துருமே தவிர எந்த ஒரு ஷேடுமே அடிக்காது. ஸோ அதனால் வந்து ஆசைக்கும் பண்ண மாதிரி இருக்கும், அதே சமயத்தில் வந்துட்டு ரொம்ப பிரைட்டாகவும் இருக்காது அப்படிங்கிறதுல பண்ணேன். அண்ட் எனக்கு வந்துட்டு வேம்பயர் டைரீஸில் எலினா கில்பர்ட் வந்து அவங்க ஹியூமனிட்டியை வந்து ஆஃப் பண்ண பிறகு அந்த பொண்ணு வந்து ஒரு மாதிரி ஒரு நல்லா இருக்கும், ஒரு கேத்ரின் பியர்ஸ் மாதிரி அவங்க பண்ணுவாங்க. அப்போ வந்துட்டு அந்த ஹேர் கலர் இந்த மாதிரி தான் பண்ணியிருப்பா அப்படி. ஸோ ஆனால் அவங்க வந்துட்டு ப்ளீச்லாம் பண்ணி ரொம்ப நல்ல பிரைட்டாக இருக்கும். பட் எந்த ஹேர் வந்துட்டு அவ்வளோ பிரைட்டாக இருக்காது. அதனாலேயே நான் வந்துட்டு பார்த்து பண்ணேன். பட் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கலர் பிடிக்கவே இல்லை. எடுத்து பார்த்தோம், ஒரு 2 டைம்ஸ் கிட்ட பார்த்தோம், பிடிக்கவே இல்லை. நானும் என்ன வருமா வராதான்ட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு 3 ஹார்ஸ் வந்துட்டு கலரிங் மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம் நண்பர்களே. செட் பண்ணுறது, அடுத்து நெக்ஸ்ட் வந்துட்டு இன்னொரு கிட்டத்தட்ட இது பக்கம் பர்கண்டி மாதிரி தான் இருக்கும். அண்ட் எனக்கு தூக்கமே வர ஆரம்பிச்சிட்டு, நான் வந்துட்டு என் ஹேர் கலரை பார்த்து சோகமால எனக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சிட்டு நண்பர்களே. 3 மணி நேரம் ஒரே இடத்துல உட்கார ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட தூங்கியே விழுந்துட்டேன் நான். அண்ட் அவங்களே வந்து பயந்துட்டாங்க, அவங்க தான் ஏதோ பண்ணிவிட்டவங்களோன்ட்டு. பட் வந்து நான் தான் டக்குன்னு தூங்கி விழுந்துட்டேன். ஃப்ரண்ட்டில் வந்துட்டு அதே மாதிரி தான் கொஞ்சம் ஸ்ட்ரீக்ஸ் மாதிரி எடுத்துருக்குறாங்க. அண்ட் இதில் வந்துட்டு மொத்தமாக ஒரு 18 ஸ்ட்ரீக்ஸ் வரும்னு நினைக்கிறேன். ஆமாம் 18 தான் பண்ண மாதிரி சொன்னாங்க. தென் ஃப்ரண்ட்டில் எனக்கு பேக்கில் வந்துட்டு ஃபுல்லாக பிளாக் ஹேர் மாதிரி தான் நம்பருக்கு தெரியும். பட் வந்து இந்த ஃப்ரண்ட்டில் என் முடி எடுத்து போட்டேன்னா ஒரு இந்த நம்ம பெதடி இருக்குல்ல, அதுலேருந்து நல்லா அழகாக வர்ற மாதிரி இருக்கும். அண்ட் ஃப்ரண்ட் சைடு நம்ம அதில் நல்லா இருந்துச்சு எல்லாமே. ஓவரால் இந்த ஹேர் ஸ்டைலில் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னா, ஒரு செட் ஆஃப் டைமில் ஐயோ ரொம்ப கலராயிருமா அப்படின்னு தோணுச்சு. இன்னொரு டைமில் நல்ல கலரானால் நல்லா இருக்குமா அப்படின்னு தோணுச்சு. அண்ட் கடைசியில் வந்துட்டு கொஞ்சமாக எல்லாமே செட் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து பார்க்கும்போது இன்னொரு கோட்டிங் வந்துட்டு இன்னொரு ரெட் கொடுத்துருந்தாங்க நண்பர்களே. என் மண்டைக்கு அந்த ரெட் கலர் வந்து அவ்வளோவா தெரியவே மாட்டேங்குது. ஏன்னா என் முடி ரொம்ப பிளாக்காக, அதனால் என்னோடய கலர் வரமாட்டேது அதில். ஸோ நாங்கள் வந்துட்டு நான் இப்போ டீ குடிக்க போயிட்டேன். மண்டையில் கலர் வருதான்னு தெரியல, வந்தாலும் வரும், இல்லைன்னா பிறகு வேறு மாதிரி வேறு கலர் வச்சுருவேன். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் கலர். இப்போ தான் நண்பர்களே டீ குடிச்சு முடிச்ச பிறகு ஒன்றுனா எடுத்து காட்டினாங்க. ரெட்டு தெரியுதா, ரெட்டே தெரில, ஐயா எனக்கு ரெட்டு தெரியல, எனக்கு ரெட்டு வேணும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தேன். ஏன்னா நான் என்னோடய ஹேரில் வந்துட்டு என்னோடய ஹேர் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா வெர்ஜின் ஹேர் நண்பர்களே. இது வரைக்கும் எதுவுமே பண்ணது கிடையாது, பட் நாட் எனிமோர். அண்டு அதான் ஒன்றா திரும்ப நெக்ஸ்ட் இன்னொரு கலர் கொடுக்கும்போது அது சூப்பராக வந்துருச்சு. அண்ட் சூப்பரானா ரொம்பலாம் தெரியாது. நீங்கள் வந்துட்டு இந்த இதில் கொஞ்சம் ஃபில்டர் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இதை லைட்னிங் அவங்க லைட்லாம் வச்சு செட் பண்ணாங்க ஹேரில் நல்லா தெரிகிற மாதிரி. ஸோ அதனால் நீங்கள் ரிசல்ட் பார்க்கும்போது லைட்டாக பயந்துடாதீங்க. மண்டை கொஞ்சம் தீ மண்டை மாதிரி இருக்கும். ஆனால் நான் வந்துட்டு நாளைக்கெலாம் வந்துட்டு திருவிழாவில் காட்டுறேன், சுத்தமாக தெரியாது நண்பர்களே, நீங்களே வேணால் பாருங்கள். ஸோ இப்போவே பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு லைட் வைக்கிறேன். நான் அதாவது ஃப்ளாஷ் லைட் போட்ட பிறகு தான் என்னோடய ஹேரில் இருக்கிற அந்த ரெட் லைன்ஸே தெரிய ஆரம்பிச்சு. லைக் நல்லா ஒரு வைன் கலர், இது பர்கண்டி தான் நண்பர்களே. ஸோ ஆனால் என்ன, நான் வந்துட்டு கொஞ்சம் ப்ரீ லைட்னிங் பண்ணியிருந்தேன்னா நல்லா பிரைட்டாக தெரியும். பட் ப்ரீ லைட்னிங் பண்ணோம்னா என்னோடய முடிக்கு பாய் சொல்லிடலாம். பட் நான் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாளில் மீன்ஸ் ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு அப்புறம் கீழே மட்டும் எட்ஜஸ் மட்டும் ப்ரீ லைட்னிங் பண்ணி அதில் வந்துட்டு ப்ரௌன் ஷேட் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. அது நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னு நம்ம அதை வந்துட்டு அப்புறம் கூட கட் பண்ணிக்கலாம், நம்ம கீழே எட்ஜஸை மட்டும் ட்ரிம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு நெக்ஸ்ட் என்னோட காலேஜ் என்னோட மாஸ்டர்ஸ் பண்ணும்போது நான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் லுக்கு அதை ட்ரை பண்ணுவேன். அண்ட் இன்னொரு தடவை குளிக்கணும், குளிச்ச பிறகு என்ன கலரில் வருதுன்னு தெரியல, போயிடுவேன் நினைக்கிறேன். ஸோ அடுத்து இன்னொரு தடவை குளித்தேன். இந்த தடவை வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ப்ளோ ட்ரை பண்ணிவிட்டு செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளவுதான், உங்களுக்கு இவ்வளோ தாங்க ரெட்டு அப்படின்னு செட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் போக லைக் என்னோடய ஹேர் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பட்டு சரி மாதிரி ஆகிட்டு நண்பர்களே. இங்கே பாருங்கள், இப்போ இந்த ரெட்டு அழகாக தெரியுதா, ஒரு லைட்னிங்க்கு தெரியும். இப்போ பார்க்கும்போது லைட்டாக வந்துட்டு நான் பானிபூரி காரி மாதிரி தான் இருப்பேன், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஆனால் சம்டைம்ஸ் நல்லா தெரியும், சம்டைம்ஸ் வந்துட்டு தெரியாது, பிளாக் ஹேராக தெரியும். அதுதான் நம்மளோட இது. ஒரு பக்கம் இருந்து பார்த்தா ரெட் தெரியும், இன்னொரு பக்கம் பார்த்தா ரெட் தெரியாது நண்பர்களே. அதுதான் நம்மளோட ஹேர் ஸ்டைல். இதெல்லாம் கேர்ள் பண்ணிட்டு அந்த கேர்ள் ஸ்டிக்ஸ் வச்சு அடுத்து செட்டிங் ஸ்ப்ரே பண்ணுறாங்க. ஆனால் அதெல்லாம் ஒரு பெரிய ப்ராசஸ்.
இந்த காத்துக்கிட்ட பிடிக்கும்போது ஸோ நண்பர்களே இதுதான் நம்மளோட ஃபைனல் ஹேர் கட். லைட்டாக ரெட்டிஷாக தெரியும் சில இதில். அப்புறம் அந்த லைட்டுக்கு என்னோடய ஹேர் கட் எப்படி தெரிஞ்சிச்சு, இப்போ அந்த ரெட் எப்படி தெரியுது நீங்களே பாருங்கள் நண்பர்களே. இந்த லைட்டுக்கு அந்த எல்லோவுக்கும் அந்த ரெட்டும் ஃபுல்லாக வந்து பிளெண்ட் ஆகிட்டு அண்ட் நாங்கள் அப்படியே ஹேர் கட் முடிச்சுட்டு இங்கே ஹேர் கட் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்துட்டு KFC சிக்கன் சாப்பிட வந்திருந்தோம். நாங்கள் காலையிலேருந்து சாப்பிடல, கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 hours வந்துட்டு நான் பார்லர்லேயே இருந்தேன். அண்ட் அப்பவும் வந்துட்டு வெயிட் பண்ணி வீட்டுக்கு போயிட்டு டேமன் டெல்லினக்கெலாம் சாப்பாடு வச்சுட்டு வந்தாங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு சூப்பராக ஒரு அல்டிமேட் மீல் பேக் வாங்கிட்டு அது கூட 3 ட்ரிங்க்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ சூப்பராக வந்து சாப்பிட்ருந்தோம் நண்பர்களே. நீங்களும் வாங்க, நான் ஹேர் கட் பண்ணதுக்கு உங்கள் எல்லாருக்குமே ட்ரீட் வைக்கிறேன், இல்லாட்டா உங்கள் அட்ரஸ் அனுப்புங்க நண்பர்களே. எல்லாருக்கும் KFC சிக்கன் பார்சல் போட்டு வைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறேன் நண்பர்களே. என்னோடய ஹேர் கலரிங் பார்த்திங்க அப்படின்னா நைட்டெல்லாம் ஃபுல்லாக பிளாக்கில் தான் இருக்கும். இது வந்துட்டு பர்கண்டி தான் போட்டிருக்கேன், அந்த கலர் மாதிரி தான் இருக்கும். பட் வந்துட்டு ரொம்ப நான் வந்து ப்ரீ லைட்னிங் ஆர் அந்த மாதிரி எதுவுமே பண்ணோம்னா நம்மளோட ரெட் கலர் நல்லா விசிபிளாக தெரியும். பட் இது என்னோடய நேச்சுரல் ஹேர்லேயே நான் பண்ணியிருக்கிறதுனால அது ரொம்ப விசிபிளாக இருக்காது, மைல்டாக இருக்கும். பட் நல்ல ஒரு லைட்னிங்லேயும் அதுக்கப்புறம் சன்லைட்லலாம் சூப்பராக தெரியும். லாங் லேயர்ஸ் பண்ணியிருக்கேன் நண்பர்களே. ஸோ இதான் நம்மளோட ஹேர் கட். ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன்னா வந்துட்டு ரொம்ப கலரிங் பண்ண மாதிரியும் இருக்காது. சில ஃபில்டர்ஸ்க்கும் சில லைட் எஃபெக்ட்டுக்கும் என்னோடய ஹேர் கலர் வந்து நல்லா பிரைட்டாக தெரியுமே தவிர ரொம்பலாம் கலர் சுத்தமாக கிடையாது. நேர்லலாம் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் நிறைய பேர் பார்த்தாங்க, ரிலேஷன்லாம் பார்த்துட்டு அப்படிலாம் ஒன்றுமே தெரியல, எப்போ போல ஹேர் மாதிரி தான் இருக்குது, உனக்கு ஆசைக்கு நீ பண்ணியிருக்கேன், நல்லா இருக்குது அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. எங்கள் அப்பாவுமே அப்படி தான் நண்பர்களே சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் முடிச்சுட்டு ஹைப்பர்லாம் போயிட்டு நல்லா கொஞ்சம் ஷாப்பிங் முடிச்சுட்டு அதாவது KFCலாம் சாப்பிட்டோம் நண்பர்களே. எங்கள் ஹேர் கட் வந்துட்டு நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம், 3 வருஷம் கழிச்சு ஹேர் கட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதுக்கு. ஸோ எஸ், நல்லா இருக்கேன் நண்பர்களே. அண்ட் ரெஸ்பெக்ட் மை சாய்ஸ் நண்பர்களே. நான் என்னோடய ஹேரை வந்துட்டு நான் ரொம்பலாம் வந்து லாங் ஹேர் வந்து கட் பண்ணல. என்னோட முடி எனக்கு ஆசைப்பட்ட மாதிரி கொஞ்சம் தான் பண்ணியிருக்கேன். அதுக்குன்னு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு என் ஹேரை நான் கையில் வச்சதுனால பிடிக்காதனால நிறைய ஹேட்லாம் வந்துட்டு போடாதீங்க, ஓகேங்களா? என்னோடய பாடி, என்னோடய ஹேர், என்னோடய இஷ்டம். ஸோ நான் கொஞ்சம் பண்ணியிருக்கிறேன். அண்ட் எஸ், அவ்வளோதான். ஓகே, அவ்வளோதான் நண்பர்களே இன்றைக்கான ஹேர் கட் வீடியோ. இப்போ லஞ்ச் திஸ் வீடியோ. ஸோ இதே மாதிரி இன்னும் சூப்பரான வீடியோ உங்களுக்கு பார்க்க மாதிரி உங்களிடம் உங்கள் பிரிகாஷன் ஸ்டார்ட் பை சி நண்பர்களே. பாய்.